என்னினிய உறவுகள் அனைவருக்குமே புதுவருட நல்வாழ்த்துக்களை வந்து ஹாப்பி நியூ இயர் புதுவருட நல்வாழ்த்துக்களை வந்து நானும் என்னுடைய மூத்த மனுஷியும் வந்து தெரிவித்துக் கொள்றோம். நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மயூரி? அனைவருக்கும் புதுவருட வாழ்த்துக்கள். புதுவருட வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே இனிய புதுவருட நல்வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்றதுல வந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் வந்து ஒரு ஆரம்ப வருடம். இந்த வருடத்தில் வந்து வழக்கமாக சாப்பாடு வழங்குற நிகழ்வு ஒன்று செய்கிறோம். நாங்கள் அதையும் செய்யணும். அதே மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் எங்களுடைய தங்கை ஒருவருடைய பிறந்த தினம். விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் அந்த வருஷத்தை வந்து கொண்டாடியாகவும் என்றால் அந்த வருஷ பிறப்பில் வந்து நியூ இயர் அண்டு எங்களுடைய சகோதரி 7வது, நான் இப்போ 2வதுக்குள்ள 7வது தங்கச்சியோரால் வந்து பிறந்த நாள் இன்றைய தினம் வாக்கு வந்து நியூ இயரில் விரும்பியோ விரும்பாமலோ வீட்டில் அந்த கொண்டாட்டம் வந்து நடந்தே ஆகும். இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து எந்த இடம் அப்படின்றது வந்து தெரியும். சங்குப்புட்டி பாலம். சங்குப்புட்டி பாலத்தில் வந்து ஏராளமான மக்கள் வந்து பின்னேற டைமில் வந்து கூறுறது. ஆனால் இந்த இடத்தை இன்னும் பிரம்மாண்டமான இடமாக வந்து மாற்றலாம். எங்களோட பகுதியில் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீங்க. ஜனாதிபதிக்கு வந்து இந்த கோரிக்கையை வந்து முன் வச்சு இந்த இடத்தை இன்னும் டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி சைனாக்காரர் வந்து இதுக்குள்ள 4 தடியை போட்டு உள்ளுக்கு ஹோட்டல் போட்டு எங்கட காசை சம்பாதிக்கிறதுக்கு முதல் நம்ம எங்கட இந்த ஏரியாவில் இருக்கிற ஆக்கள் வந்து அதை தெரிவு செய்து இதுக்குள்ள எல்லாம் ஹோட்டல்கள் அடித்து நல்ல பிரம்மாண்டமாக ஆக்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம். இப்போ தண்ணிக்குள்ளே இருந்து சாப்பிட்றேன்னா எல்லாருக்குமே ஒரு விருப்பம். அப்போ அப்படி ஒரு பிளேஸை இங்கே இருந்து உருவாக்கி அவங்க ஒரு நடுப்பகுதியில் வச்சு நல்ல லைட்டுகள் எல்லாம் போட்டு ஹோட்டல் அடித்தாலும் சரி, அதை விட வேறு வேறு என்ன செய்தாலுமே மிக அழகாக இருக்கும். அதாவது டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய இடமாக வந்து இருக்கும். நிறைய கடனை வந்து இலங்கை அரசாங்கம் பட்டது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவ்வளவும் யுத்தத்துக்காக படித்து எல்லாம் பட்டாசா வெடித்து முடிஞ்சதுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் அதே கடனை வந்து முழுமையாக பட்டு இந்த டூரிஸ்ட்டை கவரக்கூடிய மாதிரிக்கான இடங்களை வந்து உருவாக்கிக்க இலங்கையில் முதலீடே வெளிநாட்டு பயணிகளோட வருகை தான். அந்த வெளிநாட்டு பயணிகளோட வருகை வந்து அதிகரிக்கக்குள்ள இலங்கையில் பொருளாதாரம் பார்த்துருக்க இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கெல்லாம் பெரிய ஒரு இதாக இருக்கிற இடங்கள். இந்த இடங்கள் இதுகளை வந்து இன்னும் பயன்படுத்த காணாது. எதிர்காலத்தில் எல்லாருமே வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ இன்றைய தினம் சின்னையா பஞ்சலிங்கம் என்று சொல்லக்கூடியவருடைய 3வது ஆண்டு நினைவு. பகிரதன் துயந்தான்னு சொல்லக்கூடிய குடும்பத்தினர் வந்து கனடாவில் இருக்கணும். எங்களோட வீட்டில் ஒரு கல்வி நிலையம் ஒன்று இருக்கும். அது இயங்கி கொண்டிருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இயக்கி கொண்டிருக்கிறது இந்த பகிரதன் துயந்தா குடும்பத்தினர் தான். அப்போ பகிரதன் என்று சொல்லக்கூடியவருடைய தந்தையில 3வது ஆண்டு நினைவாக போன வருடமும் வந்து மிக சிறப்பாக வந்து எங்களுடைய பகுதியில் வந்து அதை செய்திருந்தார். ஒரு மாடும் கண்டும் வாழ்வாதாரமாக வழங்கி உடுப்புடவைகள் வந்து வழங்கி அப்படி இதே வருடம் வந்து செய்திருந்தார். அதே மாதிரி இந்த வருடமும் ஒரு ஏற்பாடு வந்து அப்போ இன்றைய தினம் ஒரு வருஷத்தில் ஆரம்ப நாள் ஒரு புண்ணிய செயலை வந்து செய்வோம் அப்படின்றதுக்காக எங்களுடைய வழக்கமாக ஒழுங்குபடுத்துகிற ஒரு கிராமத்தில் வந்து ஒழுங்குபடுத்தியிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து பாருங்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட டைம் தான், ஒரு 2-3 நிமிஷம் கூட வராது. அதை அப்படி அங்கே கொண்டே கொடுத்து போட்டு சாப்பாட்டை கொடுத்து போட்டு அப்படியே இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். ஆதரவு தந்து இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இலங்கையில் என்னது என்ன பண்ணுறது ரைடியா மறக்காமல் பண்ணிடுங்க. வீடியோவை கடைசி மட்டும் பாருங்க. இப்போ போய் தங்கச்சிக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் புள்ளிகள் எல்லாம் அங்கே தான் இருக்கிறோம். அப்போ அவையில் ஒருக்கா போய் பார்க்கறதுக்காக வந்து போய் கொண்டு இருக்கிறோம். இங்கே வாங்க மைரி, அவசரப்பட்டு போகக்கூடாது. ஃபோட்டோஸ் கொஞ்சம் அடிக்க கிடக்குது. நாங்கள் வந்து கல்லாறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறோம். இதுதான் லண்டனில் இருக்கிற ரவி கௌரின்னு சொல்லக்கூடிய உறவுகளால் கட்டப்பட்ட கட்டிடம். சாப்பாடு கொடுக்கக்கூடிய மாதிரிக்கும் அதே மாதிரி டியூஷன் சென்டர், இலவச கல்வி நிலையம் வந்து நடத்தக்கூடிய மாதிரிக்குமான ஒரு இதை வந்து அமைச்சிருக்கிறோம். இதோட திறப்பு விழா மிக விரைவில் வந்து செய்வோம். இது எங்களுடைய கல்லாறு பகுதியில் நடத்தப்பட்டு இப்போ முடிவுக்கு வந்திருக்கிற வேலை திட்டம். வாங்க, இப்போ இவ்வளோ காலமும் ஒரு வீட்டில் தான் வச்சு கொடுத்து கொண்டு வந்தோம் நாங்கள். என்ன மாதிரி புது வருஷம் எல்லாம் எப்படி போகுது? தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் என்னுடைய இனிய புது வருட நாள் வாழ்த்துக்கள். தலைவர் என்ன மாதிரி
புது வருட வாழ்த்துக்கள். புது வருட வாழ்த்துக்கள். அன்றைக்கு ஷர்ட்டெல்லாம் அட்டச்சு கிறிஸ்மஸுக்கு போய் கொண்டு வந்த மாதிரி இருந்தது. ஓ இனி திரும்ப இந்த வருஷம் சிறப்பாக செய்வோம்மா எல்லாத்தையுமா? என்ன மாதிரி தங்கச்சியாக்கள் ஆறது குல்பி என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டு வந்தான் ஒரு படியை மட்டும். அதான் வேற ஒரு படியை பார்த்தேன். குல்பி வருதுன்னா அவனுக்கு மட்டும்தான் சந்தோஷம். வந்து ரோட்ல பார்த்துட்டு குல்பி வருது அவனுக்கு தான் முத கொடுப்பேன் நான். இந்த ஐயா ரைட் இப்போ இந்த மழைக்கு பிறகு இலையாண்ட அளவு வந்து கம்மியாயிருக்கேன்னு சந்தோஷமா இருக்கு பார்க்கல. இல்லாட்டி முதல் திறந்த ஒரு கொஞ்ச நேரம் கூட வீடியோ எடுக்கல. அது அளவு பெரிய அளவுல இது இருக்கும். பாயாசம் என்னங்காலையா இருக்கு. பாயாசம் மங்கால கடாரத்துல வந்து இருக்குது. 150 பேருக்கான சமையலை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுல வந்து பாயாசம் வச்சிருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள வந்து வச்சிருக்கணும். மாடு கண்டு போட்டிருக்கு. வெள்ளை மாடு கண்டு போட்டுட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், போன வருடம் இவற்றை 2ஆம் ஆண்டு நினைவில் வந்து இங்கே உள்ள மக்களுக்கு ஒரு பெரிய அளவிலான உதவியை வந்து வழங்கி இருந்துச்சுனம். இவருடைய மகன், மருமகள், பேரப்பிள்ளைகள் கனடாவில் வந்து இருக்கணும். பியந்தான்னு சொல்லக்கூடிய அக்கா. அதே மாதிரி இந்த வீட்டில் இயங்கி கொண்டிருக்கிற கல்வி நிலையம் அதை போட்டு இயங்கி கொண்டிருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருடைய மகன்தான். சின்னையா பஞ்சலிங்கம் என்று சொல்லக்கூடியவருடைய மகன்தான். அதனூடாக இந்த வீட்டில் இயங்கி கொண்டிருக்கிற அந்த கல்வி நிலையத்தை கட்டி அமைச்சதும் அவைதான். அதே மாதிரி அவர்களுக்குரிய அந்த படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்குரிய சம்பளத்தை வந்து வழங்கி கொண்டிருக்கிறதும் அவர்கள் தான். அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்காவை காட்டி இருக்கிறேன்னு சொல்லிங்கன்னா, இந்த அக்காவுக்கு அந்த 2ஆம் ஆண்டு நினைவில் ஒரு பசு மாடு வந்து வழங்க சொல்லியிருந்தார்கள். அப்போ அந்த மாடு வந்து கண்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கண்டு மாடு தான் வழங்கினாங்க. முதல் ஒரு கண்டு மாடும் அந்த 2ஆம் ஆண்டு நினைவில் வந்து வழங்கி இருந்தாங்க. அதை தொடர்ந்து இது 3ஆம் ஆண்டு நினைவு. இப்போ 3வது வருடம். அப்போ இன்றைய தினமும் வந்து 1ஆம் தேதி வருஷ தொடக்கத்தில் வந்து வர்றதால சாப்பாடு வந்து வழங்குங்கன்னு சொல்லியிருந்தார். அவருடைய மகன் கனடாவில் இருந்து அவருடைய மகனால் வந்து சொல்லப்பட்டிருந்தது. பஞ்சலிங்கம், சின்னையா பஞ்சலிங்கம் என்று சொல்லக்கூடியவருடைய 3வது ஆண்டு நினைவில் எங்களுடைய கல்லாறு மக்களுக்கு 150 பேருக்கான ஒரு சமையலை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதோட மரக்கண்டு வழங்கல் நிகழ்வையும் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். உலக அளவில் ஏற்றுமதியாகி கொண்டிருக்கிற பொருளில் வந்து மெயினாக எது இருக்குன்னு சொன்னால் கஜு அந்த இதை எடுத்து விதைகள் எடுத்து நீங்கள் சேர்க்க கொடுத்து கொண்டே இருக்கலாம். கஜு தென்னை இது எப்போவுமே காணியில் வந்து மரங்கள் வைக்கல. கஜுவும் தென்னையும் ஃபுல்லாக வச்சு விட்டிங்கன்னா நீங்கள் தான் கோடீஸ்வரர். காலேக்கர் திட்டம் தானே? ஓ ரைட். அடுத்த முறை மாற்றி விடுவோமா? சூப்பர். இனி அடுத்த முறை இன்னும் வேற ஒரு மரம் கொண்டு இறக்குவோமா? நாங்கள் வந்து வழிக்கிட போகிறோம். இனி இங்கே வந்து இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து தெரியும் இங்கே சமையல் செய்திருக்கணும். இங்கே வந்து இப்போ குறிப்பிட்ட மக்கள் வந்து வந்திருக்கணும். இன்னும் நிறைய பேர் வருவினம் பின்னேரம் 3-4 மணி வரையும். இப்போ வந்து 3-4 மணி வரையும் ஆக்கள் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த இடம் ஒவ்வொரு பொது இடம். அந்த மண்டபமும் அதுக்கு தான் இப்போ ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன். இதை வீட்டில் வச்சு செய்யாமல் அங்கே வச்சு செய்யல. பொதுவாக எல்லாருமே வந்து இது செய்வேன். தனிப்பட்ட விரோதங்கள் கோவங்கள் இருந்தால் சில பேர் வரமாட்டோம் அவன் விட்ட போகிறதான்னு சொல்லி. அப்போ அதுக்காக தான் அந்த ரவி கௌரி என்று சொல்லக்கூடிய உறவுகள் லண்டனில் இருந்து அவர்களோட உதவியோடு அந்த மண்டபத்தை வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். எதிர்காலத்தில் அதை அப்படியே பிரித்து அடைச்சி போட்டு அங்கால வழங்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு. சரி தானேம்மா? சந்தோஷம் தானே? வரட்டா போயிட்டு. வடை எப்படி இருக்கு? வடை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி. அப்போ சந்திரண்ணே வாரம் போயிட்டேன்.
இதோட கத்தி கொண்டு ஓடி முதல் இந்த வண்டியில் இல்லாமல் இந்த கட்டையை வச்சு தள்ளி கொண்டு ஓடுறது, கட்டையை வச்சு தள்ளி கொண்டு கிறிஸ்டண்டு போயக்குள்ள அதில் இது கல் பிடிக்க மாதிரி தான் இந்த குத்து. அப்போ அந்த குத்து ஒரு தடவை வேண்டி அனுபவப்பட்டதுக்கு பிறகு இனி இப்படி ஓடக்கூடாதரான்னு சொல்லி பிறகு பார்த்து இப்படி சாகாமல் பிழைச்சிருந்து தான் இந்த மனுஷன் வளர்ச்சி அடைகிறது. எங்கேயோ ஒரு இடத்துல பிளவிடுவாங்க. அந்த அனுபவம் தம்பி இப்படி கொண்டு ஓடாத குத்தி போடணும்னு சொல்கிறத விட இப்படி கொண்டு ஓடைக்குள்ளே ஒரு கல்லொண்டு தடக்கி முதல் ஒன்று வயிற்றில் எனக்கு குத்திச்சுது. அதுக்கு பிறகு வலு அவதானம், பிறகு சில்லு வச்சு இப்படி உருட்டுனது. இந்த வண்டில் விளையாட்டு அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஜெஃப்னா மணிக்குட்டு கோபுரத்தடி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது அழகாக இருக்கணுமன்றதுக்காக இங்கே பிரதேச சபை தான் இதை வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஜெஃப்னா எல்இடி பல்ப் கொண்டு கொடுத்து எரிய விட்டுருக்குது. மக்கள் வந்து அங்கங்கே நின்று அதை அனுபவிக்கணுமா, குறிப்பிட்ட மக்கள் வந்து நின்று பாருங்களேன். அப்போ நாங்கள் இப்போ ஜெஃப்னாவில் வந்து ஒரு நல்ல கடையை வந்து தேடி போய் கொண்டுக்கிறோம். இன்றைக்கி தங்கச்சியில் அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமா எதால வலது பக்கம் போடவா, மன்னிச்சு கொள்ளுங்கம்மா. எனக்கு எந்த பாதையில் நிற்கிறோம் எங்கே போகணுமன்றது விளங்கையில் ரைட். ஆனால் அந்த லைட் கொடுத்தது வீண் போகையில் மக்கள் அந்த லைட்டை அனுபவிக்கணுமா. ஓ சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது. யாழ்ப்பாணத்துக்கு அந்த மணிக்குட்டு கோபுரம் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆட்டிக்கணும், ஏதோ மறைவுக்குள்ளே கொண்டு ஒழிச்சு வச்சு இருக்கிற மாதிரி இருக்குன்னு. டொமினோஸ் சில பேர்கள் வந்து வெளியே உள்ளாக்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். சில ஐட்டத்துக்கு போயிருக்கிறேன். இப்போ இஞ்சால சைட்டில் புதுசாக வந்துருக்கிறது. ஆனால் க்ரௌட்டாக இருக்குது போலோடக்கா இன்றைக்கு சிட்டியான க்ரௌட். என்ன மாதிரி அப்போ இவங்களுக்கு அடிச்சிருக்கலாமே கோல். டோமினோஸ்ன்றது இதா? பீட்சா மாதிரி எது நல்லது? ஒரு வித்தியாசமான அனுபவத்தை எங்களுக்கு தரக்கூடியது எது? ஓ அது பீட்சா மாதிரி ஒரு ஐட்டம். அப்போ அது பப்பாயா அந்த சிக்கன்ஸ்ல நல்ல வெரைட்டியாக செய்திருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு எக்ஸ்பென்சிவ்ண்டா ஏண்டா எவ்வளவுக்குள்ள வரும்? அப்போ அங்கே போனால் எக்ஸ்பென்சிவ்ண்டா நாங்கள் இங்கேயே போவோம். இங்கேயே போவோம். எங்கள் குடும்பத்தோட வந்த நீங்கள் இன்றைக்கு இந்த பீட்சா கட்டன்று சொல்லக்கூடிய அதுக்கு போயிருக்கிறோம். இது வந்து என்ன பேர்ரா? டொமினோஸா? டொமினோஸ் என்று சொல்லக்கூடியதுக்கு இன்றைக்கு வந்து பார்க்க போகிறோம் அப்படி இருக்குது அப்படின்றதுக்காக வந்திருக்கிறோம். எங்களோட கிளிநொச்சியிலே இருக்குது அது. அப்போ இது ஜெஃப்னாவில் இருக்கிறது. பார்ப்போம் ரெண்டும் தனித்தனி கம்பெனி எல்லாமே என்ன வித்தியாசமாக செய்கிறாங்கன்றத பார்க்குறது தானே. இந்த பாட்டை குறைக்க சொல்லி சொல்லுங்க. ஆறு விடங்க இல்லை ஒன்று பீட்சாவை சாப்பிடு இல்லாட்டி சோடாவை குடி. எது உனக்கு சிறப்பாக இருக்குமென்னு சொல்லு. ஆனால் வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும். டிஃப்ரெண்ட் இருக்கு. பீட்சா கட்டா டோமினா இது கொஞ்சம் நல்ல டேஸ்டாக இருக்குது. நல்லா இருக்கு. ஓ பீட்சா கட் வந்து எங்களோட கிளிநொச்சியில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஓ ரெண்டுமே நல்ல மண்டு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையும் அதுதான். இப்போ ரெண்டுலையும் ஓ ஓகேயா ரைட். ஓ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்சா கட் அதே மாதிரி டோமினோட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அதுலேயும் வந்து ஒரு சாப்பிட்டு பார்க்க மாட்டேன். ரெண்டு பேர் பீட்சா கட்டும் அதுக்கு ஒரு டேஸ்ட் அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. அதே மாதிரி இதுக்குன்ற ஒரு தனித்தன்மை இருக்குது. அதை குறை சொல்லவும் முடியாது, இதை உயர்த்தி சொல்லவும் முடியாது. ரெண்டுக்கும் தனித்தனி தன்மைகளோடு இருக்குது. அதில் உள்ளது இதில் இல்லை, இதில் உள்ளது அதில் இல்லை. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறோம். ஒரு இது
தொடர்பு இல்லாமல் போன இவளுக்கு தான் இவள் ஆமீர கட்டுப்பாட்டுக்குள்ள வரைக்கும் சொல்லிவிட்டேன்னா நான் இவள் குழந்தை பிள்ளை தானே மறந்துட்டேன். ஐயா அப்படியே பீட்சா ஓகேயா? ஆ ஏன் இன்னைக்கு பீட்சா சாப்பிட வந்தனாங்க? தெரியல, நான் இப்போ ஹரிசங்களோட வர போறானா இங்க நிக்க போறானா? சரி எல்லாமே தரமா இருந்தது. முடிப்போம் என்ன தம்பி? ஓகே தானே? தம்பி ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன்? எல்லாரும் புது வருஷ வாழ்த்துக்கள். ஓ வேற எல்லாரும் 2025 சந்தோஷமா இருக்கணும். எல்லாரையுமே 2025 சந்தோஷமா இருக்க சொல்லி தம்பி சொல்லி இருக்கிறானா? பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணினதுக்கு நன்றி, பீஸா வாங்கி தந்ததுக்கும் நன்றி, எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். ஓ எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. சரி